ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகன் 8610DX அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் ப்ளோயரை எப்படி டெம்பரேச்சர் கான்ஃபிகர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம அப்ப வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுகன் 2020D அப்படின்ற ப்ளோயரை அதோட டெம்பரேச்சர் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பத்தி பார்த்திருப்போம். ஸோ இது அடுத்த மாடலா இருக்கக்கூடிய சுகன் 8610DX அப்படின்ற மாடலை எப்படி நம்ம டெம்பரேச்சர் கான்ஃபிகரேஷன் பண்றது, இதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்ற பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் குயிக்கு, அப்புறம் ஹொக்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பீட்ரெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ், இந்த மாதிரி ப்ளோயர்லாம் பயன்படுத்துறாங்க. அப்ப டிஜிட்டல் ப்ளோயரை கண்டிப்பா கான்ஃபிகரேஷன் பண்றோம். நம்மகிட்ட இருந்த மாடல் ஃபர்ஸ்ட் சுகன் 2020D கான்ஃபிகர் பண்ணி வீடியோ போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. இது 8610DX ஓட கான்ஃபிகரேஷன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுலயும் அதே மாதிரி 5 டைப் ஆஃப் நாசில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 டைப் ஆஃப் நாசில்ஸ் வந்து ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4mm ஒரு நாசில்ஸ் வரும், 7mm ஒரு நாசில், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 9mm ஒரு நாசில். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் நாசில். இதே இதுல ஸ்பைரல் நாசில் 2 இருக்கும். ஸோ ஸ்பைரல் ஏருக்காக நான் முன்னாடியே அந்த வீடியோல சொன்ன மாதிரி ஸ்பைரல் ஏர் இருக்கிறதுனால ஏர் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதும் ஹீட் ஸ்ப்ரெட் ஆகிறது ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப நம்ம ஐசிஸ் டேமேஜ் இல்லாம டெட் இல்லாம நம்மளால எடுக்க முடியுது. ஸ்ட்ரெயிட்லயும் எடுக்க முடியாம இல்ல, அதிகமான ஹீட் ஃப்ளோ வரதுனால அதுல டெட் ரேஷியோ அதிகமா இருக்கிறதுனால இந்த ஸ்பைரல் நாசில் வந்து நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? சோ இப்போ இதுல அடுத்து இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பட்டன் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து டெம்பரேச்சர் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம், செல்சியஸுக்கோ ஃபாரன்ஹீட்ல வச்சிருந்தாலும் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த பட்டன். தென் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல சேனல் செட்டிங்ஸ் வந்து 4 சேனல் செட்டிங்ஸ் இருக்கும். போன வீடியோல பார்த்ததுல ப்ளோயர்ல வந்து நம்மளுக்கு 3 விதமான சேனல் செட்டிங்ஸ். சோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர், ஹீட், ஏரை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி இதுல 4 டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இருக்கு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது மினிமம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வரைக்கும் ஏர் பிரஷர் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2020D ப்ளோயர் அதாவது சுகன்ல உங்களுக்கு மினிமமே 20 to 100 வரை தான். இது மினிமம் 1 வரைக்கும் ஏர் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். சோ அதே இதுல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எப்பயும் நம்ம ஹேண்டில் டைப் இருக்குது, இதுலயும் ஹேண்டில்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து டர்போ ஃபேன், நம்ம நார்மல் அந்த ப்ளோயர்லயும் பாத்தீங்கன்னா டர்போ ஃபேன் இருக்கும். சோ இதுலயும் நம்ம டர்போ ஃபேன் இருக்கனால ஈஸியா வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு வெளியே, அதாவது நம்ம டிசபேட் ஆகிறது வந்து சீக்கிரம் வந்து வந்துடும். சோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 செகண்ட்ஸ் உள்ள ஹீட் டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 15 இருந்து 20 செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகி ஏர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஈஸியா ஆட்டோ கட்டும் ப்ளோயர் ஆயிருது ஆட்டோமேட்டிக்கா. சரிங்களா? சோ இதான் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் செட்டிங்ஸ். சோ இதுல வந்து நம்ம எப்படி நம்ம ப்ளோயரை கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கான்ஃபிகர் பண்றதுக்கு நம்மளுக்கு நம்மளோட தெர்மல் மல்டிமீட்டர், அதாவது டெம்பரேச்சர் செட் பண்ணக்கூடிய செக் பண்ணக்கூடிய மல்டிமீட்டர் நம்மளுக்கு தேவை. நார்மலா சன்ஷைன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிட்டி, இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லயும் வந்து வருது. சோ இதுல வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அந்த போன வீடியோல சொன்ன மாதிரி தெர்மலை செக் பண்றதுக்கான சென்சிங் கேபிள் ஒன்று இருக்கும். ஸோ அது மூலமா நம்ம டெம்பரேச்சரை கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நார்மலா இதை வந்து கேலிபிரேட் பண்றதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துட்டாங்க. இப்போ நார்மலா சிங்கிள் பிரஸ் பண்ணும்போது எனக்கு ஃபாரன்ஹீட்டா செல்சியஸா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இந்த பட்டன்ல தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதை லாங் பிரஸ் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு SPH வருது, அதாவது நம்மளோட பீப் சவுண்ட் வரணுமா வேணாமா. ஒரு பட்டன் யூஸ் பண்ணும்போது எனக்கு பீப் சவுண்ட் வருது பாத்தீங்களா, இது வேணுமா வேணாம்னு செட் பண்ணிக்கலாம். வேணாம்னா லாங் பிரஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப்னு வந்துருச்சுன்னா நமக்கு அது ஆஃப் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் கேலிபிரேஷன் பண்றதுக்கு நம்ம பவர் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு, இதுல இருக்கக்கூடிய பவர் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு செட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணா அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கேலிபிரேஷன் மோடு போகும். ஏன்னா நீங்க இதுல பழைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சேனல் 1 சேனல் 2 லாங் பிரஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேலிபிரேஷன் மோடு போச்சு. இங்க தனியாவே கேலிபிரேஷன் கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா நம்ம செட் பண்ண டெம்பரேச்சரை இந்த ஆக்சுவல் டெம்பரேச்சர் டிஸ்பிளேல நம்ம பார்க்க முடியும். இந்த மல்டிமீட்டர் இல்லைனாலும் நம்மளுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வருது, இங்க 370 செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர்ல ஒரு 350 தான் நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சுவல் டெம்பரேச்சர் தெரிஞ்சிடும். நம்ம சோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ளோயரை மறுபடியும் நம்மளால கான்ஃபிகரேஷன் பண்ணிக்க முடியும். சார் இந்த கான்ஃபிகரேஷன்ன்றது கண்டிப்பா முக்கியமான ஒன்னான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்காக கான்ஃபிகரேஷன்? டிஜிட்டல்னு ஒன்று வாங்குறோம் அப்படின்னா நார்மலா நம்ம பழைய ஹொக்கி ப்ளோயரோ இல்ல குயிக் இந்த மாதிரி மாடல்லாம் பிராண்ட் யூஸ், அதாவது அனலாக் ப்ளோயர் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணாம யூஸ் பண்ணாலும் நிறைய டெட் ரேஷியோ அதிகமா இருந்துச்சு. ஐசி டெட் ஆகுது, ஒரு ENC CPU டெட் ஆகிறதுக்கு இது வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ இப்படி ப்ளோயரை கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டா கண்டிப்பா அந்த டெட் ரேஷியோ நம்மளுக்கு இப்ப இல்ல. சரிங்களா? ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுல கேலிபிரேஷன் மோடு கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ப்ளோயரை டர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். டர்ன் ஆஃப் பண்ணிட்டு இந்த இதில் நம்மளுக்கு கேலிபிரேஷன் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிக்கிட்டு நான் பவர் ஆன் பண்ணும்போது எனக்கு கேலிபிரேஷன் மோடுக்கு வந்துடும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலிபிரேஷன் மோடுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் செட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செட் பண்ணணும். அதே மாதிரி நான் ஏரை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு இப்போ மல்டிமீட்டரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா பாருங்க. ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான், ஒரு ஐசியோ காம்பவுண்ட் எடுக்கிற டிஸ்டன்ஸ் கரெக்டாக பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ ஆக்சுவலாக என்னோட மல்டிமீட்டரில் பாருங்கள், என்னோட டெம்பரேச்சர் வந்து 270 சம்திங் தான் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸில் போயிட்டு இருக்கு. ஆனால் நான் செட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா 291 வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நான் ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நான் ஏரை குறைக்க எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். எனக்கு அதே 290 வரணும், 291 அந்த ரேஞ்சில் வரணும். ஓகே ஃபைன். ஏரை டிக்ரீஸ் பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிக்ரீஸ் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை அதிகமாக இருந்துச்சு 290 300க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஏரை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் செட் ஆகும். நம்ம டிக்ரீஸ் இன்க்ரீஸ் நம்ம தான் மாற்றி பண்ணணும். ஸோ எனக்கு நியர்லி அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகுது. கொஞ்சம் ப்ளோயர் நம்ம ஷேக் பண்ணாமல் இருந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த ஹேண்டில். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது தான் செய்யும். இப்போ நார்மலாக பாருங்கள், உங்களுக்கு டெம்பரேச்சரை 91 93. அப்போ நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் இதில் வந்து கிடைக்கிது. 1 செகண்ட். ப்ளோயர் ஹேண்டில் ஷேக் ஆகிறதுனால இந்த பிரச்சனை இருக்குது. ஓகே. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது தான் செய்யும். ஸோ இதான் இந்த ப்ளோயரோட கான்ஃபிகரேஷன். இதை விட்டு வெளியில் வரதுக்கு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணால் போதும், கேலிப்ரேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ நான் செட் பண்ண அதே 290 எக்ஸாம்பிள் நான் வந்து டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு 350 வைக்கிறேன். ஏர் 30 வச்சுருக்கேன். அதே 350 நம்மளுக்கு செட் ஆகும் இப்போ. ஓகேங்களா? 1 செகண்ட். ப்ளோயர் ஹேண்டில் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட் பண்ண டெம்பரேச்சர், அதாவது 350 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆக்சுவல் டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து நம்மளோட ப்ளோயரோட ஆக்சுவல் டெம்பரேச்சர்லையும் காட்டும். தென் நம்ம வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 உங்களுக்கு என்ன அது காட்டுது. அதாவது சார் இல்லை சார் நான் செக் பண்ணும்போது என்னோட 10 டிஃபரன்ஸ் எப்பயுமே காட்டுது சார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு ஐசியை வந்து நீங்கள் 350 டிகிரி டெம்பரேச்சர் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 340 குறைச்சிக்கணும், எக்ஸ்ட்ரா 10 இருக்கணும். ஆனால் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 5 இருக்கிறது நம்ம வழக்கம் தான். ஸோ அது ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதான் சுகன் 8610DX அப்படின்ற மாடலோட டெம்பரேச்சர் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க, அப்படியே வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.